இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி 11 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு வின் ஆஸ்திரேலியாவுக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோசமான ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்லலாம். 36 ரனில் ஒரு டீம் ஆல் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பேட்ஸ்மேன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி மோசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி அந்த மாதிரி நடக்காது, இனிமேல் அது மாதிரி நடக்காது அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்திய ரசிகர்கள் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் லீட் அப்படிங்கும்போது வெற்றி இந்தியாவுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்க நேரத்தில் 36 ரனுக்கு ஆல் அவுட் அப்படின்றது பெரிய அளவில் ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்தது. அது மோசமான ஒரு தோல்வியாகவும் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த மேட்ச் ஸ்ட்ராங்காக கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் இந்தியன் கேப்டன் விராட் கோலி இந்த டீமில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்பர்னில் தான் இந்த மேட்ச் நடக்கும் போது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 300+ அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆவரேஜ். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் 300+. தேர்ட் இன்னிங்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர்ஸ் வந்த ஒரு பிச்சாக தான் இருக்குது. இந்த மாதிரி டப்புன்னு ட்ராப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஆஸ்திரேலியா பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. டாஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்னா யோசிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு டாஸ் ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்ற அந்த ஒரு மைண்டும் இருக்குது. டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாலோ பேட்டிங் செகண்ட் எடுக்கவோ வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறத டெஸ்ட்டில் விரும்புவாங்க. அதை இங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இனிஷியல் ஹார்ட்னஸ் இருக்குது. இனிஷியல் ஹார்ட்னஸில் விக்கெட் விழவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு டெஸ்ட்டில் ட்ரீம் 11ல் அந்த இனிஷியல் பேஸ் அப்படின்ற வகையில் பெருசாக யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியான பிளேயர்ஸ் நல்லாவே விளையாட முடியும். 2 இன்னிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவுலரும் பார்த்திங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியான பவுலர்ஸ் நிறைய நம்மளால் பண்ண முடியும். அப்படின்னால குவாலிட்டியான டீம் எடுக்கிறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். இந்த பிச் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் யோசிக்க வைக்கும். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இருக்காது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே வின்னிங் 11ஓட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் சேஞ்சும் இருக்குது. அதே நேரத்தில் முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்ற மாதிரி பிசிசிஐ 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் குழப்பம் இல்லை அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க வருவாங்களோ இவங்க போவாங்களோ அப்படின்ற அந்த கேள்வியே இல்லை. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடலாம் 11 அப்படின்ற மாதிரி பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேட், ஜோ பர்ன்ஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மேத்யூ வேட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜோ பர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர். அதில் எந்த மாற்று கருத்தில் இருந்தாலும் இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட கான்ஃபிடன்ட் டவுனாக இருந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் போன மேட்ச் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நாபுஜனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர், சொல்லவே தேவையில்லை. எல்லா ஃபார்மேட்லையும் கலக்கிட்டு இருக்காரு. பிங்க் பாலில் செம்ம கலக்கு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய கேச்சஸ் விட்டாங்க, அது சொல்லலாம். ஆனால் பிங்க் பால் நல்லா விளையாடுறாரு அப்படின்றது தான் இன்னொரு விஷயம். ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ரொம்ப சொதப்பலான ஒரு மேட்சாக இருந்தது. பொதுவாகவே அடிலைடில் சரியாக விளையாடல. அகெயின்ஸ்ட் இந்தியா விளையாடுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை மட்டும்தான் அங்கே இருந்ததே தவிர அடிலைடை பொறுத்த வரைக்கும் சுமாரான அவுட்டிங் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இந்தியாவோட மட்டும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு, அது பார்க்கலாம். இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பராக விளையாண்டுருக்கு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக மறுபடியும் 192 இங்கே பெஸ்ட் ஸ்கோர் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் வச்சிருக்காரு அப்படின்றதும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக திருப்பி நல்லா விளையாடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டெஸ்ட் பேட்ஸ்மேன், நல்லாவே பார்க்கலாம். அதே மாதிரி ஒன் டே இந்த மாதிரிலாம் கூட ஃபார்மேட்டில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போதைக்கு டெஸ்ட்டில் மட்டும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிக்கிறேன். கம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சீசன் சூப்பராக அமைஞ்சதுனால ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்காரு. ப்ராபப்ளி அதிகமான ஓவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பிங்க் பால் நிறைய மிச்சல் ஸ்டார்க்கு, நேத்தன் லைன், ஹேசில்வுட், பேட் கமின்ஸ் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டாங்க. ஸோ கம்ரானுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் பவுல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கம்ரான் கிரீனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிம் பெயினை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு கலக்கலான கேப்டன் இன்னிங்ஸு, அதில் தான் ஆஸ்திரேலியா மீண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவனால தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு நம்பர் 1 பவுலர், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஆல்ரவுண்டராகவும் கன்சிடர் பண்ணலாம். மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுவார். ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலக்கிடுவார். டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லா ஃபார்மேட்லையும் செம்மையாக பண்ணுவார். அதில் குறிப்பாக கண்டிப்பாக இனிஷியல் பால் அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். நேத்தன் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் அதிகமான விக்கெட் எடுக்கிற கரண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேத்தன் லைன் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஜோஸ் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் கலக்கலான பவுலிங்கு டக்குன்னு கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை இவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவுலிங் இருக்கணும். பொதுவாக அவரை பொறுத்த வரைக்கும் லைன் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது மெக்ராத்தை இவர்
தெரியப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த போன மேட்ச்ல பார்த்துருக்கலாம் அப்படின்றது தான். பார்ப்போம் ஜோஸ் ஹசல்வுட் திருப்பி அதை பண்ணுவாரா அப்படின்ட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், மயங்க் அகர்வால் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல இங்க வந்து டூர்லயும் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் மேட்சஸ்லயும் சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த ஏ டீம் அந்த மாதிரி விளையாடும் போதும் நல்லா விளையாண்டுருக்காரு. லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறதுல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால சான்ஸும் கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு பார்க்கலாம். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிட்ட இருந்த சில குறைகள் வந்து இந்த மேட்ச்ல சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா விராட் கோலி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிடில் ஒரு நல்ல ஹிட்டர் இருந்தால் நல்லா இருக்கும். திடீர்னு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஹிட்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, கூடவே ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிதமான் சாஹா ஒரு சைடு நல்லா விளையாடுவார், T20ல இப்போ ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வேகமாக அடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுற அந்த கிரிக்கெட் வந்துட்டு ரிஷப் பண்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டும் நல்லா விளையாண்டுருக்காரு. இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட ரோல் நல்லாவே இருந்திருக்கு, அதையுமே பார்க்கலாம். ஸோ அது பிங்க் பாலில் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது, அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பிருத்வி ஷா டாப்பில் இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்லேயே சுப்மன் கில்லை கூட கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற சின்ன ஒப்பீனியன் இருந்தது. கூடவே KL ராகுல் மாதிரி ஒரு டாப் ஃபார்ம் பிளேயர் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டில் அது ட்ராப்லேயே இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்தேன் மயங்க் அகர்வாலை எடுத்துட்டு KL ராகுலை கொண்டு வருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன். ஸோ ப்ராபப்ளி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மயங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஒரு எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஈக்குவலாக KL ராகுல் அவரோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதும் முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா அதை பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மயங்க் அகர்வால் டீசெண்டாக விளையாண்டு வர்றாரு. சத்தீஸ்வர் புஜாரா பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்குன்னே வச்சிருக்காங்க, டீசெண்டாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹனுமா விஹாரி கொஞ்சம் அப் த ஆர்டர் விளையாடுவார் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அஜித் ரஹானே முன்னாடி வந்துட்டு விஹாரி பின்னாடி வருவாரா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ப்ராபப்ளி விஹாரி முன்னாடி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஹானே அவர் பிளேஸ்லேயே இருக்கணும். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஹார்டான ஹிட்டு. அது மட்டும் இல்லை விக்கெட் கீப்பரோட அந்த ரோலில் நிறைய கேட்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரஹானே ஓவர்சீஸில் செம்மையாக விளையாடுவார். அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கேட்சிங் பொசிஷனில் நிறைய கேட்ச்லேயே நமக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலக்கிடுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு T20 பேட்ஸ்மேன் தானே. அதே மாதிரி ஓடியில் ஓரளவுக்கு ஓகே. டெஸ்ட்டில் எப்படி பண்ணுவார் அப்படின்னா டொமஸ்டிக்கில் 303 தடவை அடித்த பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நம்பர்ஸ் கம்மி தான். அதில் வந்து இவர் இருக்கார் அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர், டவுட்டே இல்லை. பேட்டிங்லேயே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை, கலக்கிட்டு இருக்காரு. போன மேட்ச்லுமே நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. முகமது சிராஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்குள்ளே வந்திருக்காரு. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டெபியூட். இதே மாதிரி கில்லுக்கும் இதுதான் டெபியூ அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே சிராஜை பொறுத்த வரைக்கும் 38 மேட்ச்ல 162 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியாவில் விளையாண்டு எடுக்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு பேசர் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அதுவும் இந்தியாவில் அதிகமாக விளையாண்டு அப்படின்றது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். சைனியோட ரெக்கார்டு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சிராஜ் பெட்டராக இருக்குது. அதனால தான் சிராஜுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் யோசிக்கலாம் சைனி ஏன் எடுக்கல, சிராஜ் வந்து எடுத்திருக்காங்க, சைனி வந்து நல்ல பவுன்சர்லாம் போடுவாரே அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் சிராஜோட ரெக்கார்டு அந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு, அதையுமே பார்க்கறது இருக்குது. உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் சூப்பரான டெஸ்ட் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ODI அதே நேரத்தில் T20ல நிறைய ரன்ஸை விடுவார். இங்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் பாலில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுல சூப்பராக பண்ணுவார் உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓல்டு பால் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ரிவர்ஸ் ஸ்விங் இவருக்கு கிடைக்குது. இதெல்லாமே பார்க்கும்போது உமேஷ் யாதவ் கண்டிப்பாக பெட்டராக பார்க்கலாம். மட்டும் இல்லை பேட்டிங்லேயும் டொமஸ்டிக்கில் செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்காரு. அதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்டரான ஒரு பேட்ஸ்மேனாகவும் பார்க்கலாம், பெட்டரான ஒரு பவுலராகவும் பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர். போன மேட்ச் நல்லாவே வீசினார் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் மோசம் அப்படின்னு போன மேட்ச்சில் எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தினால தான் தோத்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லீடு முன்னாடி இருந்து கொண்டு வர வச்சது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வச்சதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்தியா பவுலர் வந்து இனிஷியலாக அவங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் திணற அடிச்சது அப்படிங்கிறது சாதாரணதெல்லாம் இல்லை. அதுவும் அங்கே போய் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கொஞ்ச நேரம் பிளாக்கு, ஸோ அடிக்கலாமா வேணாமா குழப்பம், அதே நேரத்தில் யாரை இறக்கிறது முன்னாடி அப்படின்றது விராட் கோலிக்கு வந்த குழப்பம், இதெல்லாமே ஈஸியாக ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேஃப் கேப்டன் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா விராட் இல்லைங்கும் போது அந்த ஸ்பிளிட் எல்லா பக்கம் போகும். ஸ்மித் வேறு போன மேட்ச் விளையாடல, அதனால் அது வேறு கொஞ்சம் கொலையும் அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்டைன் கண்டிப்பாக பெட்டரான பிளேயராக பார்க்கலாம். எல்லா ஃபார்மேட்லையும் நல்லா விளையாடுறாரு. ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும்
டெஸ்ட் ரீசெண்டாக கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்காரு இல்லையா, திருப்பி வந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் 192 பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அது இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக தான் பண்ணியிருக்காரு. புஜாரா பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்டு, லாங்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அந்த வகையில் பார்க்கலாம். நிறைய ஓவர்ஸ் வீசுவார் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பேட்டிங்லேயும் நல்லா பண்ணுவார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. டாப் ஆர்டரில் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க, டெய்லண்டர்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப வந்து டெப்த்தாக பேட்டிங் போயிட்டே இருக்கும். ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப ஸ்மாரான டீமுக்கு எகென்ஸ்டாக கூட நிறைய ரன்ஸை இந்த டெய்லண்டர்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த இதை வந்து பேட் கமின்ஸ் யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது மாத்தி வேட், ஜோ பன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் டாப் ஆர்டரில் இறங்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா சைடு அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில் டாப் ஆர்டரில் இறங்குறாரு. லாங்காக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். மயங்க் அகர்வாலும் இருக்காரு. ஸோ அவரும் அதே மாதிரி யோசிக்கலாம். ஹனும விஹாரி மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு பாலெல்லாம் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் வருது, ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கும் போது ஹனும விஹாரி கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முன்னாடி ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு முன்னாடியே பேட்டிங் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக லாங்காக எடுத்துகிட்டு போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். போலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் வீசுவார். அதில் குறிப்பாக வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஹார்ட் பால் இந்த மாதிரி நேரத்தில் ரவீந்திர ஜடேஜாவோட பவுலிங் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிச்சு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். அந்த டைமில் ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்கும். அந்த இதை ரவிச்சந்திர ஜடேஜா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார், பண்ணலாம். அந்த மாதிரி நேரத்தில் அஸ்வினுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கொடுக்குற பட்சத்தில். ஏன்னா எப்படி வந்து ரஹானே ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. என்னோட டீமை ஷோ பண்ணேன். என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் அஸ்வினை போட்டிருக்கேன். இங்கே ஜடேஜா அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கிறனா யோசிக்கலாம். அஸ்வினா போட்டிருக்கேன். இங்கே பேட் கமின்ஸை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இவங்க சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ட்ராக்கில் ஸ்டார்க்கோ இல்லை வந்து ஹேசல்வுட்டோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ கரண்ட் பிளேயரில் டாப்பில் இருக்கிறதோ லிஸ்ட்டில் அவங்க தான் இருக்காங்க. இருந்தாலுமே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்றது கொஸ்டின் வைக்கிறேன். அதே மாதிரி நேத்தன் லைன் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ட்ராப்பிங் பிச் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நேத்தன் லைனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு சைடு உமேஷ் யாதவ் கண்டிப்பாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பேட்டிங்கும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட், கொஞ்சம் ரன்ஸு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டெஸ்ட் மேட்சஸில் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டிம் பெயின், ரிஷப் பண்ட் 2 பேர்த்தையுமே எடுத்திருக்கேன். ரிஷப் பண்ட் மேலே டவுட் இருக்குது, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டவுனில் ஒரு பவுலர் எக்ஸ்ட்ராவோ இல்லை மிடில் ஒரு பேட்ஸ்மேன்ஸோ புஜாரா மாதிரி ஆட்கள் எடுத்துக்கலாம். லாபுஷேஞ்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன் சொல்லவே தேவையில்லை. ஸ்மித் நல்ல சாய்ஸ் கேப்டனுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் டெலிகிராமில் டீம் எதிர்பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக வந்து பூபதி ராஜா நம்மளோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து டெலிகிராமில் டீம்ஸ் கொடுக்குறாரு. நாட் ஓன்லி கிரிக்கெட், எல்லா வகையான ஸ்போர்ட்ஸுக்கு ஃபேண்டசி டீம்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வேணும்னா அவரை ஃபாலோ பண்ணணுன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணலாம். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம் அப்படின்றதையும் இங்கே நான் கீழே பதிவு பண்ணிக்கிறேன். நண்பர் அப்படின்ற முறையில் இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.